திருவண்ணாமலையில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாடப்படுகிறது. இதில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தமிழக அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர். நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். திருவண்ணாமலையில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. தற்போது மேடையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை ஆகியோர் வீற்றிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விழாவில் பல்வேறு பொதுமக்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை காண வந்த பொதுமக்களின் ஒரு பகுதியினரை தற்போது நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை தமிழகம் முழுவதும் சிறப்பாக நடத்துவது குறித்து மாநில அளவிலான குழு மற்றும் நூற்றாண்டு விழா மலர் குழுவின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஏற்கனவே நடைபெற்றிருந்தது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நூற்றாண்டு விழா சிறப்பு இலச்சினையும் வெளியிட்டிருந்தார். எம்ஜிஆரின் உயரிய லட்சியத்தையும் சிறப்பையும் நினைவு கூறும் வண்ணம் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை தமிழக அரசின் சார்பில் மாநிலம் முழுவதும் பிரம்மாண்டமாக நடத்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஏற்கனவே திட்டமிட்டிருந்தார். அதனை செயல்படுத்தும் விதமாக தற்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஜூன் 30 முதல் அடுத்த ஆண்டு, அதாவது 2018 ஆண்டு ஜனவரி மாதம் வரை பல்வேறு இடங்களிலும் சிறப்பாக கொண்டாடுவது என்று முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போது திருவண்ணாமலையில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா தற்போது நடைபெற்று வருகிறது. நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கான தொடக்க விழா மதுரையில் நடத்தப்பட்டது. தற்போது திருவண்ணாமலையில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாடப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை மற்றும் தமிழக அமைச்சர் பல்வேறு அமைச்சர்களும் தற்போது மேடையில் வீற்றிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொதிக்கும் நெஞ்சும் குளிராகும், குமுறும் உணர்வும் கனிவாகும். முன்னதாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு அவர் மலர்தூவி மரியாதை செலுத்துகிறார். செம்மலின் புகழ்பாடும் நூற்றாண்டு திருவிழா இப்பொழுது தமிழ்த்தாய் வாழ்த்துடன் துவங்குகிறது. அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.